Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 19th class. இந்த கிளாஸில் வந்து வீல் ஸ்டிச் எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரு டைப் தான். இந்த வீல் ஸ்டிச்சிலே அவுட்டர் வீல் ஸ்டிச் அண்ட் இன்னர் வீல் ஸ்டிச்சுன்னு ரெண்டு டைப்பில் போட போகிறோம். ஃபஸ்ட் டைப் அவுட்டர் வீல் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஈக்குவலாக 4ஆக டிவைட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரும் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம். இப்போ இந்த கீழே இருக்கிற பெரிய சர்க்கிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சின்ன சர்க்கிளில் நம்ம ஒரு லூப் எடுக்க போகிறோம். அதை பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி கீழே இழுத்து அதை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம்ல, அதை தான் இங்கே நம்ம போட போகிறோம். பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம போட்டது தான். ஸோ அந்த இடத்துல சின்னதாக இருக்குது, இந்த சர்க்கிள் பெருசாக இருக்குது. அதனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் கொடுத்து நம்ம போடுறோம். அங்கே பக்கத்தில் நம்ம செயின் எடுக்கிறோம். ஸோ இப்போ மேலேருந்து பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே ஒரு லூப் எடுத்து கொண்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு செயின் கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுக்கிற மாதிரி இழுத்து அங்கே ஒரு செயின் லாக் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு செயின் கொடுத்து மேலேருந்து திரும்ப கீழே எடுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்னு தெரியலனா கிளாஸில் சொல்லியிருக்கேன், அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மேலே ஐக்கான் கொடுக்குறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அதே தான் இந்த சர்க்கிளில் நம்ம போட்டு இந்த வீல் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் தெரியணும், நீட்டாக போடணுங்கிறதுக்காக அதை 4ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதே மெத்தடில் இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வீலில் போடுறதா இருந்தால் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின். அந்த செயின் கொடுக்குறது வந்து எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு செயின் வந்து சின்னதாகவும் இன்னொரு செயின் பெருசாகவும் கொடுத்தா நீட்டாக இருக்காது. அதேமாதிரி மேலேயுமே பக்கத்தில் கரெக்டாக நீட்டாக போட்டிருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கேப் இருந்தாலும் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியாது. இப்போ இந்த இடத்துலையுமே நேராக வந்துருச்சு நமக்கு. இப்போ இதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீல் ஸ்டிச்சுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி டேப்போட லிங்க்கை வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒர்க் என்னங்கிறத ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை பற்றி ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் பண்ணிங்களா உங்களுக்கே எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும், நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணனோ அதே இடத்துல நோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறது கூட தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் வீல் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ளேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். உள்ளேருந்து ஆரம்பித்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச், அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் பட் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போடாமல் மேலே அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம். ஆனால் கீழே இந்த இடத்துல கீழே வந்து பக்கத்தில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் கேப் விட்டு போகிறோம். ஏன்னா உள்ளே இருக்கிறது சின்ன சர்க்கிள், வெளியே இருக்கிறது பெரிய சர்க்கிள். ஸோ நம்ம ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா அது தள்ளி போடணும், இதில் பக்கத்தில் போடணும். அப்போ தான் ரெண்டும் ஈக்குவல் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஈக்குவலாக எதுவுமே டிவைட் பண்ணாமலே நான் எப்படி வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட் டைம் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணாமலே நீங்கள் போட்டு பாருங்கள், நீட்டாக வரும். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங்ஸில் கொடுத்தால அதே மெத்தடு. ஆனால் மேலே கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து போட்டுக்கிறோம். கீழே பக்கத்தில் போட்டுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஃபுல்லாக ஃபில் ஆகும். மேலேருந்து கீழே இழுத்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். லாக் ஸ்டிச் கொடுத்து எக்ஸ்ட்ரா அங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தோம் அவுட்டர் ரிங்கில். இதில் எந்த ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்காம அப்படி மேலேருந்து திரும்ப அடுத்து லூப் எடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கிறோம். ஸோ இதே மெத்தடில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
அவுட்டர்னால் வெளியே போடுறோம், இன்னருங்கும்போது உள்ளே போட்டு இப்போ இந்த இடத்துல நான் இன்னொட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் இந்த கேப்பில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டோன்ஸ் அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேலே இருக்க அந்த அவுட்டர் வீல் ஸ்டிச்சுக்கும் நான் அந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அது கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக. இப்போ ஃபுல்லாக ரெண்டு வீலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட்டர் வீல் ஸ்டிச் அண்ட் இன்னர் வீல் ஸ்டிச் 2 மெத்தடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.